காய் மகளே, நான் உங்கள் தர்மினி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா, உளுந்தே இல்லாமலுக்கு ரவ்வையில தான் உங்களுக்கு தோசை சுட்டு காட்ட போறேன். அதுக்கு தயிர் கொஞ்சம் தேவை, மற்றும்படி அவல் கொஞ்சம், அதாவது ரெண்டு உங்களுக்கு அப்பமும் தோசையும் தான் அதில் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டு காட்ட போறேன். அதாவது நீங்கள் அதை அவசரமா நீங்க சாப்பிடணும்னு சொன்னா 10-15 நிமிஷத்துல நீங்க அதை செஞ்சு உடனே சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு சம்பலோட. ஓகே, நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட அந்த பெல் பட்டன் நேம் இருக்கா தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த நீட்டு கப், இந்த கப்பால நான் ஒரு கப் ரவ்வை எடுத்துருக்கிறேன் பாருங்க. அதோட நான் இன்னும் ஒரு 1/4 கப் போட போறேன். இப்ப முதல்ல இந்த ஒரு கப்பை போட்டுக்கொள்றேன் பாருங்க. இதெல்லாம் மடிச்சு தான் நான் ரெடியா வச்சிருக்கிறேன் பாருங்க. அடுத்த பாருங்க, இந்த அளவு எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்றேன். அதோட வெள்ளை அவல் பாருங்க, நான் வெள்ளை அவல் இந்த பாருங்க பைய எடுத்துருக்கிறேன். இது நான் 1/2 கப் போட போறேன். காணும் பாருங்க 1/2 கப். அதையும் சாரி, இதுக்குள்ள போடையில, இதுக்குள்ள கொஞ்சம் போடுறேன், இதுக்குள்ள போடுறேல. இதை புரும்பா போட போறேன். இதை புரும்பா போட்டுக்கொள்றேன். ஓகே, இது 10 அவலும் ரவ்வையும், மற்றது இதுக்கு தேவையான பொருள் முக்கியமா தயிர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ரவ்வை எடுத்து அதே கப்பாலேயே நான் 1/2 கப் தண்ணி விட்டுக்கொள்றேன் இந்த ரவ்வைக்குள்ள. இது 10 நிமிஷமா ஊற வேணும். ஓகே, விட்டாச்சு. இப்போ இது சரியா 10 நிமிஷம் இது அப்படியே ஊற வேணும். இதை நாங்கள் இப்படியே மூடி வைப்போம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் புளிஞ்செடுக்க போறோம். இப்போ அந்த அவல் இருக்கு தானே, அதையும் நீங்கள் அந்த ரவ்வையோடைய ஊற போடலாம். நான் தனியாக போட்டேன். அதுவும் அதே மாதிரியே 10 நிமிஷமா ஊறட்டுக்க நாங்கள் அந்த 1/2 கப் தண்ணி விட்டு கொள்வோம். இதுக்குள்ள அந்த எடுத்து 1/2 கப்பாலே தண்ணியை விட்டு கொள்வோம். அதையும் படிவா மூடி விடுவோம். ஓகே, 10 நிமிஷம் ஆயிட்டுது, ரெண்டும் படிவா ஊறிட்டுது. இந்த அவலை நாங்கள் ஊற விடக்கு முன்னா 2 தண்ணியில படிவா கழுவி போட்டு, ஏற்கனவே துப்புரவா தான் வந்தது, நல்ல பேக்கெட் அவல் தான், நல்ல வெள்ளை அவல். இது இப்போ நான் படிவா கழுவி எல்லாம் ஊற வச்சுதான். ஓகே, 10 நிமிஷம் ஆச்சுது. இப்போ நாங்கள் இதை புளிஞ்செடுக்க வேணும். சரி, இது இருக்கட்டுக்கு நாங்கள் இப்போ ரவ்வையை முதல்ல புளிஞ்செடுப்போம் பாருங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு இங்கே பாருங்க, அந்த ரவ்வையை ஊறி வந்துருக்குது. இதை நாங்கள் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமலுக்கு இதை நாங்கள் புளிஞ்சு மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம். இதுக்குள்ளேயே நான் புளிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். அதை நாங்கள் மிக்சி கப்பில் போடுவோம் புளிஞ்சதை. இதை நாங்கள் தயிர் தான் விட்டு அடிக்க போகிறோம். தயிரில் தான் எங்களுக்கு அந்த தண்ணி ஒன்றுமே இதுக்குள்ள விடக்கூடாது. நாங்கள் தயிர் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் தோசைப்பத மாதிரிக்கு நீங்கள் தயிரை விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இதை நீங்கள் கையாலே மாமத்தி புளிஞ்சு கொள்ளலாம். நான் கரண்டியால் புளிய எனக்கு சுவமாக இருக்கிறதால நான் கரண்டியால் புளிஞ்சு கொள்கிறேன். ஓகே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு தண்ணியும் இல்லை, எல்லாம் புளிஞ்சிட்டேன். இதை நான் இப்போ மிக்சி கப்பில் போட்டுக்கொள்கிறேன். அமர்த்தி புளிஞ்செடுக்க வேணும், நீங்கள் போட்டுக்கொள்கிறேன் பாருங்க. தண்ணியே ஒன்றும் இல்லை. இதை மேலே நான் எல்லாத்தையும் புளிஞ்செடுத்து காட்டுறேன் பாருங்க. எனக்கு 2 தேரம் மிக்சி கப்பில் போட்டு அடிக்க வேணும். அதனால் நான் முதல் ஒரு அடிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ 2 இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன். இது இப்படியே இருக்கட்டுக்கும் பாருங்க. தண்ணி வந்திருக்கு பாருங்க. எனக்கு இது கையால் புளிய மாட்டேங்க. இது வலுவலுக்கும் அதுபடியா இந்த இதால் வச்சு புளிஞ்சிங்கன்னா சும்மா புளிஞ்சு கொள்வீங்க. இதை அடுத்த தரம் புளிஞ்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் அவலை பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு அவல் நல்லா ஊறிட்டு இது நாங்கள் கையாலாம் புளிய வேணும். இதுக்கு புளிஞ்சு கொள்வோம். கொஞ்சம் பாருங்க, நல்லா சொப்டா வரும் பாருங்க. கொஞ்சம் இதையும் நாங்கள் அதுக்குள்ள அளவாக போட்டுக்கொள்ளுவோம். அதோடையே போட்டு நாங்கள் இப்போ அடிச்செடுக்க போகிறோம் பாருங்க. அடுத்தது இப்போ பாருங்க, அவள் எல்லாம் போட்டுட்டேன். இதுக்குள்ள தேவையான அளவு நாங்கள் அந்த தண்ணி பதத்துக்கு ஏற்ற மாதிரி தயிரை தான் விட்டு அடிக்க வேணும். இதுதான் எங்களுக்கு அந்த தண்ணி பதமா அடிச்சு வரும். நீங்க தண்ணியை ஒன்றும் சேர்க்கக்கூடாது, உங்களுக்கு அளவா விட்டுக்கொள்ளுங்க. நான் எனக்கு அளவா விட்டுக்கொள்றேன், உங்களுக்கு அடிக்க விழாங்க. ஓகே, இதை இப்போ நான் மூடி போட்டு அடிச்செடுப்போம். இதுக்கு பிறகுதான் நான் உப்பு சேர்க்க போறேன்.
பாருங்கோ அடிச்செல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களோ இந்த என்ன மாதிரி இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி, பொங்க பொங்க அடிச்சிங்களன்னு சொன்னால் சரி. பார்த்தீங்களா? இப்போ வந்து அடித்ததை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி, நல்லா அடிச்சிடுங்கோ. பாருங்கோ நாங்கள் மற்றதையும் புளிஞ்சு இதையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் அடுத்ததாக அவளையும் போட்டுக்கொள்கிறேன். இனிமேல் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் அடித்து எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ நான் மற்றதும் அடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன்னு பார்த்தீங்களா? இப்படி பொங்க பொங்க அடிச்சிருக்கிறேன்ட்டு இதே மாதிரி அடிச்சிடுங்கோ. இப்போ வந்து இதை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, எங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக அடிச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இதை வந்து நாங்கள் வடிவாக கலந்து விட்டோம்னு சொன்னால் சரி. இது வந்து நீங்கள் தயிரை தான் விட வேணும், தண்ணியிலே அடிக்கக்கூடாது. தயிர்லேயே நீங்கள் காணான்னு சொன்னால் தயிர்லேயே விட்டு அடிக்க வேணும். இந்த மிக்சி காப்பில் மாக்கிடக்குன்னு சொல்லி போட்டு அந்த தண்ணியையும் கழுவி இதுக்குள்ளே ஊற்றாதீங்கோ. அது வந்து நீங்கள் வலிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. பார்த்தீங்களா? நாங்கள் தயிரில் விட்டு அடித்து நாங்கள் பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்காண்டு. எங்களுக்கு இது உடன் தோசை, உடன் அப்பம் இதுலேயே சுட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதில் சுட்டுக்கொள்ளலாம். நீங்கள் இட்டலி கூட இதில் பார்த்து கொள்ளலாம். அது இட்டலிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கடிச்சா தயிர் விடுற வழியாக கொஞ்சம் ஒட்ட பார்க்கும். அதனால் நாங்கள் ஓகே எங்களுக்கு மாரடி வந்து நாங்கள் தோசையை சுடுவோம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல தோசை சுடுறதுக்கு முன்னே நாங்கள் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பாருங்க 3 பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட வந்து வெங்காயம், பம்பா வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன். மற்றது உள்ளி வந்து இவ்வளவு எடுத்துருக்கிறேன். மற்றது செத்தல் மிளகாய் வந்து பாருங்க நான் ஒரு 6-7 எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து கருவேப்பமிலை தேவை. இது வந்து தாளிதத்துக்கு நான் குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மற்றது வந்து கடலைப்பருப்பு இவ்வளவு எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து உப்பு, பெருஞ்சீரகம், கடுகு இவ்வளவு. மற்றது எண்ணெய் வேணும் கொஞ்சம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து எண்ணெயை சட்டியில் விட்டுக்கொள்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்காகத்தான் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இது சூடாகட்டுக்கு நாங்கள் இதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சுடுது. நான் வந்து இதுக்குள்ள வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து உளுந்து குடி போட்டுக்கொள்ளலாம், வெள்ளை உளுந்துல கொஞ்சம். நான் வந்து கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கிறேன். இது வந்து வதங்கட்டுக்கு. இதோட வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். இது வந்து வெங்காயம் வந்து கணக்க பொரிய தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதமளவில் பொரிஞ்சா காணும். அதோட வந்து உள்ளியையும் போட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் செத்தல் மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன். பாருங்கோ இந்த மாதிரி கண்ணாடி பதமாக இது வந்து வேகக்கூடாது. பாருங்க இந்த மாதிரிக்கு இருந்தால் சரி. இதுக்குள்ள வந்து இப்போ வந்து நான் தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து நான் அடுத்த தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன். பாருங்க இந்த தக்காளி பழம் வந்து நாங்கள் நல்லா கரைகிற மாதிரிக்கு வேக வேணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு அந்த பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல இதாக வரும். இதுக்குள்ள வந்து 2 கருவேப்பமிலை போட்டுக்கொள்ள போகிறேன். 2 என்ன இந்த இப்படி 2 பின்னாடி கருவேப்பமிலையே போட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஒருக்கா மூடி விட போகிறேன் இந்த தக்காளி பழம் மடங்குறதுக்காக. ஓகே, நாங்கள் திறந்து பார்ப்போம். பாருங்கோ இந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா சரி, இந்த தக்காளி பழம் எல்லாம் கரையோணும். பாருங்கோ ஓகே, எங்களுக்கு இது சரி. நாங்கள் நிப்பாட்டுவோம் அடுப்பை. ஓகே, இது இப்படியே இருக்கட்டுக்கும். நாங்கள் வந்து இது வந்து ஆற வேணும். ஆறட்டுக்கும் அப்படியே இருந்து நாங்கள் இப்போ வந்து தோசையை பார்ப்போம். தட்டு வச்சுனா இப்போ தட்டு சூடாயிட்டு ஏறிட்டுது. இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் அடித்து கொள்ளுவோம். ஓகே, நாங்கள் தோசை மாவு விட்டு கொள்ளுவோம். நீங்கள் பரவியும் விடலாம்,
இல்லைன்னு சொன்னா இப்படி இம்பிட்டுக்கு இப்படி நீங்க ஒரு சுத்தி போட்டு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து கொஞ்சம் பெறவுறேன் பாருங்க, இந்த மாதிரி ஓட்டி எல்லாம் பாருங்க பாத்தீங்களா, இப்படி பெறகி கொண்ட நான் பாருங்க நல்ல பதமா நீங்க இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி. பாத்தீங்களா இப்படி அப்படி ஓட்டி எல்லாம் விழுகுதுண்டு. இந்த தோசையை நீங்கள் வந்து உடன் தோசை நீங்க இதை மாதிரி சுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். டக்குன்னு சுட்டுடலாம். அதோட நான் இப்போ அப்பமும் உங்களுக்கு சுட்டு காட்ட போறேன். இதே மாவிலேயே உங்களுக்கு அப்பமும் சுட்டு காட்ட போறேன். அதில் தக்காளி சட்னியோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா விட மாட்டீங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க எந்த சம்பலோடய நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். பச்சை மிளகாய் சம்பல் இல்லைன்னு சொன்னா செத்தல் மிளகாய் சம்பல், தனிச்சம்பல், தக்காளி பழத்தை போடாமலுக்கு எப்படியாவது நீங்க தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். கறியலோட கூட நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ வந்து இது பாருங்க வேகுது. இதை வந்து நான் பிரட்டி விட போறேன். இப்போ வந்து நாங்கள் இதை பிரட்டி விடுவோம். ஓகே, நான் எடுத்துக்கொள்ள போறேன். பார்ப்பேன், எடுத்து பார்ப்பேன். நல்ல மெதுமையா வந்துருக்குது. அதை தட்டாலே பார்த்தீங்களா எப்படி தோசை வந்துருக்கண்டு பார்த்தீங்களோ. இன்னும் வந்து அடுத்ததே விட போகிறோம். நல்ல சொப்ட்டு தோசையை நல்லா எடுக்கவே தெரியுது, நல்ல சொப்டாக இருக்கண்டு. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு மண்ணி அடித்து போட்டு நாங்கள் விட்டு கொள்ளுவோம். ஓகே, வேகட்டுக்கு பாருங்க. இந்த எடுத்த தோசையை சுடுவதுதான் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்களா. இன்னும் மெல்லிசா இருக்கணும் பார்த்தீங்களா, இன்னும் மெல்லிசா இருக்காண்டு நல்ல மெல்லிசா இருக்கு. நல்ல அந்த மெல்லிசன்றது நல்ல மெதுமை சொப்டாக இருக்கிறது தான் சொல்கிறது. இப்போ அதுக்கும் வேகுது. நாங்கள் அதையும் திருப்பி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் திருப்பி கொள்ளுவோம். பார்த்தீங்களா நல்ல நீட்டாக வருது, ஒட்டாமக்குள்ளாம நல்ல நீட்டாக வருது. இப்போ வந்து நான் அப்பம் சுட போகிறேன். அதை இப்போ வந்து சம்பலுக்கு மடிக்கலாம். அதை வச்சு நான் ரக்கி வச்சுட்டு அதை ஆறிட்டுது. ஆனால் அதை ரக்கி வச்சுட்டு அதுக்கு சம்பலன்றேன், சாரி சட்னி, எங்களுக்கு சம்பளம்னு சொல்லியே பழகிட்டுது, தக்காளி சட்னி. இப்போ வந்து நான் அப்பமும் சுட போகிறேன். இப்போ அதை வந்து அதுக்காக இப்போ இதை வந்து எடுத்து போட்டு திருப்பி முறை அதுக்கு பாத்து போட்டு அதுக்குள்ள நான் உங்களுக்கு பாத்து காட்டுறேன். சட்டியை சூடாயிட்டு இதையும் எடுத்து கொள்ளுவோம். கட், இது வந்து நான் அப்பத்துக்கு கரண்டி. இங்கே பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் தோசைன்னா தோசை தான் சூப்பர். இங்கே வந்து எங்களுக்கு இப்போ எங்களுக்கு இது வந்து இரவு சாப்பாடு தான். இரவு சாப்பாடுன்னு சொன்னபடியா இது சரியா நுழம்பு, இரவு வந்து சரியா நுழம்பு ஆயிடும். அதால கொஞ்சம் நுழம்பு பறக்குது. இப்போ அந்த எண்ணெய் அடிச்சுட்டேன். இது வந்து நான் அடுத்த விட்டுக்கொள்றேன். இதை வந்து பரவி விட்டா கொஞ்சம் நல்ல சொப்டா வருமானதுக்காக தான் நான் பரவி விட்டேன். நான் இப்போ வந்து இதை நான் அடுத்த அப்பம் சுடுறதுக்காக கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து சூடாகட்டுக்கும். அப்ப சட்டியும் திரும்புது, அதுவும் தனக்கு வாக்கட்டாமண்டு. இப்போ நான் இந்த தோசையை திருப்பிட்டு ஓகே நான் அப்பதான் வாக்க போறேன். இதெல்லாம் ஆக்களெல்லாம் சிரிக்கணும், பிள்ளைகளெல்லாம் சரியா சிரிக்கணும். சிரிப்பு காட்ட வீடியோ எடுக்கலாம கிடக்கு. என்னால் அந்த என்னன்னு சொல்ற சிரிப்பு காட்டுனா எடுக்கலாது தானே, கதைக்கலாது. பாருங்க அப்பவும் பாப்போம் கடுங்க. பாத்தீங்களா அப்பம் ஒரே மாவுல அப்பம் பாத்தீங்களோ. பாருங்க அப்பம் பார்க்க போறீங்க. நீங்கள் இதே மாதிரியே செய்வீங்கள், சட்டையாரண்டு செய்வீங்க. இதுக்கு வந்து நான் பாலம் ஒன்றுமே விட இல்லை, சும்மா அப்பம் தக்காளி சட்னி இதோட சாப்பாடு இரவு சாப்பாடு. சரி, அது வந்து வேகட்டுக்கும். இந்த தோசை ரெடி ஆயிருக்கும். இது எடுப்போம். நல்ல சொப்டண்டபடியா அந்த தட்டையாலேயே விலகுது பாருங்க. பார்த்தீங்களோ நல்ல டேஸ்டா இருக்கும். எண்ணெய் அடிச்சு கொள்ளுவோம். இதை வந்து நீங்கள் இப்படியே விட்டு கொள்ளலாம். நான் கொஞ்சம் இப்படி இது பெறவி விட்டால் கொஞ்சம் நல்ல சொப்பையாக இருக்குமென்றதுக்காக பெறவுறேன். அதுவும் வேகட்டுக்கும். அப்போ வந்து இன்னும் வேகி இருக்காது. இப்போ அதை வந்து நாங்கள் இந்த மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம். இந்த அரைச்ச சட்னிக்கு அரைச்ச இதை போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இதை வந்து அடிச்சு போட்டு இதுக்கு நாங்கள் தாளிச்சா சரி. இதுக்குள்ள பசிக்குதோ?
அதான் நீங்கள் இந்த நான் சட்னியை செஞ்சு போட்டு பிள்ளை சாப்பாடு தரேன்னா. இதை வந்து நாங்கள் திருப்பி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் அப்பத்தை பார்ப்போம் இப்படி வந்திருக்கேன். ஓகே, நல்ல வடிவாக வந்திருக்கு. பாப்போம் நம்ம எடுத்து எப்படி வருதாண்டு. இப்போ சுடும், அதுக்காக நான் வந்து இங்கே வைக்கலாம். இப்படியே வச்சு எடுத்துக்கொள்ளுவோமா. பார்த்தீங்க எங்களை அப்பத்தை பார்த்தீங்களோ இப்படி வந்திருக்கேன். அப்பம் பார்த்தீங்களா, ஒரே மாவில் அப்பம் இங்கே வச்சு காட்டுவோம். பார்த்தீங்களா அப்பத்தை. இப்போ வந்து நாங்கள் அடுத்த அப்பத்தையும் பார்த்து கொள்ளுவோம். பாருங்க பார்த்தீங்களா எப்படி எப்படி எல்லாமே இங்கே பாருங்க. அந்த ஓட்டை எல்லாம் இப்படி வந்திருக்கேன் பாருங்க. மூடி விடுவோம். ஒரே மாவிலேயே பார்த்தீங்களா அப்பம் தோசை எப்படி இருக்கு. இதுக்குள்ள வந்து நீங்கள் பாலை கூடி விட்டு கொள்ளலாம். நான் வந்து பால் விடையில எங்களுக்கு தக்காளி சட்னியோடய அது ஓகே. இப்போ வந்து எனக்கு இது வேகிட்டு இதை எடுத்துக்கொள்ள போகிறேன். எந்த மண்ணி அடிச்சு கொள்கிறேன். இப்போ வந்து மாவை பார்த்து கொள்ளுவோம். நல்ல சொப்டாக வந்துருக்குது பார்த்தீங்களா, நல்ல சொப்ட். இப்போ வந்து மூடி விட்டுங்க பாப்போமா. திருப்பியும் இருக்கா உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பர் சூப்பராக இருக்கு. இப்போ வந்து அப்பம் வந்து வேகி கொண்டு இருக்குது. இதை வந்து நான் இப்போ ஒரு நிப்பாட்டி போட்டு தான் தக்காளி சட்னியை அரைச்செடுக்க போகிறேன். அது வந்து தாளிக்க வேணும். இதை வந்து நம்ம அடிக்க வேணும். மிக்சியில் கொண்டே அடிக்க போகிறேன். இப்போ எல்லாம் இதுக்குள்ள விட்டு வச்சுட்டேன். இது வந்து அடித்து போட்டு கொண்டாந்து நம்ம ஒரு தாளிதம் போட போகிறேன். இப்போ வந்து இதை ஒரு நிப்பாட்டி போட்டு தான் போக போகிறேன். இந்த அப்பத்தை எடுத்து போட்டு அடித்து போட்டு மிச்ச தோசையை நாங்கள் சுட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் அப்பத்தை பார்ப்போம். ஓகே பாருங்க, அடுத்த அப்பமும் எங்களுக்கு வேகிட்டுது பாருங்க. சும்மா சட்டியாலேயே சும்மா நோமலாக வருது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா சுடுவுது, சரியா சுடுவுது. இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கு. நல்லா முருகி நல்ல இதாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சூப்பர் சூப்பர். சுடுவுது, சரியா சுடுவுது. அடுத்த அப்பத்தையும் விட்டு கொள்ள போகிறேன் பாருங்க. பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கேன். சூப்பர். ரெண்டுமா நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்த அப்பத்தையும் நான் பார்க்க போகிறேன். வந்து சட்டி வந்து நல்லா சுடுமென்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் சூடு போகட்டும் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் கீட்டு ஏறிட்டு நான் அதை காட்டுற கடையில் கீட்டு ஏறிட்டுது. அதோட பாருங்க பார்த்தீங்களா. அப்பத்தை மூடி விடுவோம். நல்லா ஓட்டி எல்லாம் விழுந்து வருது பாருங்க. சூப்பராக இருக்கு. மூடி விடுவோம். நாங்கள் தோசை எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து அடுத்ததையும் தோசையை பார்த்து கொள்ளுவோம். அப்பம் வந்து நாங்கள் மினைக்கட்டு கொஞ்சம் இருக்க வேணும். தோசைன்னு சொன்னால் டக் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து போட்டு சாப்பிட்டு பேசாமல் போகலாம். சின்ன பிள்ளைகள் அப்பம் வந்து கேட்டால் கூடி சடாரண்டு இப்படி ஒரு தோசை சுடைக்குள்ளேயே ஒரு அப்பம் உண்டு. சூப்பர். காரணம் இந்த இப்போ கடைசியாக எடுத்த முதலெடுத்த அப்பம் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம் பாருங்க. அது வந்து எடுத்தாப்புல நல்லா சொப்டா வரும். இப்போ இந்த முறை எடுத்த அப்பத்தை பாருங்க நல்லா முருகி பார்த்தீங்களா. நல்லா முருகி அந்த எங்களோட இதுக்குள்ளேயே நாங்கள் இப்போ தக்காளி சட்னியை விட்டுட்டு இப்படி சாப்பிடலாம். பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கேன். ஓகே இருக்கட்டக்கம். இது வேகட்டக்கம். ஓய் என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க. இந்த மெக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாக்கு ஒன் பண்ணாம. சரி என்ன சொல்லி காட்ட போறீங்க. இவர் வந்து மக்களே இந்த என்னன்னு சொல்ல போறாருன்னு சொன்னா, நான் வந்து பொறுங்க வா. இவர் வந்து என்ன சொல்ல போறாராமன்னு சொன்னா, இப்ப நான் வந்து வளமையா காய் மக்களே என்று சொல்லி துறங்குற நான் தானே. அதே மாதிரி இவர் தான் சொல்லி காட்ட போறாரு. அவர் வெள்ளநாதரம் இது எடுக்கக்கூடாது தம்பி, நாங்க நிப்பாட்டுவோம். இவன் நாங்க சட்னி அரைச்சி போட்டு மிச்சத்தை சுட்டு எடுப்போம். உங்களுக்கு ஓகே இவ்வளவு சுட்டுட்டோம் காட்டுங்க. இவ்வளவு சுட்டுவிட்டோம் பாருங்க. அப்பம் எல்லாம் சுட்டு ரெடியா இருக்குது பாருங்க.
இவர் வந்து இப்ப சொல்ல போறாரா அதான் பெறாக்கிட்ட வந்து இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஹாய் மக்களே, நான் உங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட வந்து என்ன தோசை தோசை. இந்த வீடியோக்கு போகிறது முன்னம் அதுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேணும். அதோட சப்ஸ்கிரைப் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகிறேன். ஓகே, பாத்தீங்களா அவர் வந்து இது சொல்லணும். நான் சொல்லி 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 மக்களே அவர் எனக்கு அந்த பாடமாக்கிட்டார். அதுபடியா சொல்லணுமாம்னு சொல்லி இப்ப நான் ரகம் என்னுடைய ஆக்கினேன். இப்ப தான் வந்து சொல்ல போறேன்னு நான் என்ன செய்யறது? இப்ப இந்த வீடியோ பாப்பார் மக்களே. இவர் அம்மா நான் சொன்னதை காட்டுங்கன்னு சொன்னா எனக்கு காட்டுறதுக்கு இல்லை. இப்ப இந்த இரவு நாங்கள் நைட் படுக்கைக்குள்ள வேந்தவன் வந்து நித்திர கொள்ள மாட்டான், வீடியோ காட்டாம நித்திர கொள்ள மாட்டான். அதனாலதான் இப்ப ஆட சொல்ல வச்சு கிடக்குது. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. சுரண்ட கூட எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறீங்களோன்னு கேளுங்க. சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன், நீங்கள் எல்லோருமே சுகமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்றேன்னு சொல்லுங்க. நான் சுகமா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பாக்குற எல்லோரும் நீங்க வீடியோ பார்க்க சுகமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். ஓகே, சரியா சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே வந்து நான் தக்காளி சட்னியை அரைச்சு கொண்டு வரேன். வந்துட்டு உங்களுக்கு சரி. ஓகே, பாய் சொல்லி போட்டு போங்க. பாய் சொல்லி போட்டு போங்க. பாய் பாய். சரி, ஓகே. மறந்து ஓடன் மக்களே, நான் வந்து என்னன்னா உப்பு போட இதுக்குள்ள இவரும் வந்து தம்பியர் வந்து கதை கொடுத்ததோட இப்ப வந்து வேற இவ்வளவு உப்பு போடுறேன். ஓகே, எங்களுக்கு காணும் உப்பு. இப்ப வந்து நான் அரைச்சு கொண்டு வரேன். வேறங்க மக்களே, வந்து நான் சட்னி அரைச்சு கொண்டு வந்துட்டேன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரிக்கு பேஸ்ட் அரைக்க வேணும் நீங்கள். இந்த தக்காளி பழம் எல்லாம் இந்த பாத்தீங்களா இப்படி இறை வெட்டு கிடக்காண்டு. இப்ப வந்து நான் இதை வந்து என்ன செய்வோம்னு சொன்னா இப்படி ஒரு டிஷ்ல விட்டு கொள்ளுவோம். இது வந்து நாங்க அடுப்புல ஒன்றும் விட தேவையில்லை. இது வந்து நாங்க தாளிச்சு தான் போட போறோம். ஓகே, இதை வடிவா இதுக்குள்ள கிடக்குறது எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா சரி. இதுக்குள்ள வந்து நாங்க தண்ணி விட தேவையில்லை. அப்படி தச்சமே உங்களுக்கு காணாது, தண்ணி கொஞ்சம் காணாதுன்னு சொன்னா நீங்க விட்டு கொள்ளுங்க. மல்லியில இல்லைன்னு சொன்னா கருவேப்பமில்லை கூடி நீங்க இதுக்குள்ள போட்டு அரைச்சு கொள்ளலாம். நான் வந்து இதுல போட இல்லை, நான் தாளிக்கக்குள்ள போட்டேன் கருவேப்பமில்லை. ஓகே, எனக்கு வந்து சரியாயிருந்து பாருங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி. இப்ப வந்து ஓகே, உங்களுக்கு அப்பச்சட்டியை ரக்கிட்டு இப்ப வந்து நான் தாளி தான் போட போறேன். தாளிதத்துக்கு ஒரு சட்டி வச்சு கொள்றேன். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். அந்த அளவா எண்ணெய் விட போறோம். கொஞ்சம் சட்டி கொஞ்சம் காயட்டுக்கு மீறமா இருக்கு. இப்ப வந்து நாங்கள் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்வோம். நீங்க விரும்பின எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. நான் வந்து விறகறி எண்ணெய் விட்டேன்னா நீங்க விரும்பின எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. நீங்க நல்லெண்ணெயில கூடி இப்போ இதாண்டி கொள்ளலாம், தாளிச்சு கொள்ளலாம். இப்போ வந்து முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன். இப்ப வந்து வெங்காயம் வந்து வதங்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் கடுகு சீரகம் எல்லாம் கொண்டு ரெடியா வச்சிருக்கிறேன். பெருஞ்சீரகம் எல்லாமா எங்களோட சின்ன ஆக்கள் வந்து இதை பொறுக்குறதுக்கு பாக்கணும். அதனாலலாம் கடுகு போட இல்லை. சட்னிக்கு வந்து உண்மையா கடுகு தான் தேவை. அந்த மேலால போட்டு வடிவா இருக்குமென்னு சொல்லி எல்லாரும் போடுவினோம். நான் வந்து போட இல்லை, நீங்க போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்லி இருக்கேன், நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட போறேன், கடுகு நான் போட இல்லை. இப்ப வந்து நான் கடலை பருப்பையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன். இது கொஞ்சம் போட்டாதான் நல்லா இருக்கும், பதங்கட்டுக்கும். அடுத்தது வந்து பாருங்க, செத்தல் வந்து 3 எடுத்துருக்கிறேன். அதை வந்து கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுக்கொள்றேன். நீங்கள் உங்களுக்கு நீங்க எப்படி போட ஏழும் இதண்டுதோ உங்களுக்கு சரிப்படுதோ அப்படி எப்படி போட்டுக்கொள்ளுங்க. இப்ப வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்றேன். நான் வந்து எல்லாமே இப்படி வதக்கித்தான் போட்டுக்கொள்றேன். எனக்கு வந்து இந்த செத்தல் எல்லாம் கருவக்கூடாது. முன்னம் போட்டு கடுகு வடிச்சு பெருஞ்சீரகம் வடிச்சு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வெங்காயம் போடுறது எனக்கு சரி வேற இல்லை, கயறுற மாதிரி இருக்கிறதால நான் அப்படி போடுறது இல்லை. இப்ப வந்து கருவேப்பமிலையும் போட்டுக்கொள்ள போறேன். அதுக்குள்ள
நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த கடுகு வந்து முன்னுக்கு போடுறேன்னு சொல்லாதேங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து வடிவா வதங்கினா சரி. இந்த போட்ட கருவேப்பமிலையும் செத்தலும் வதங்கினா எங்களுக்கு சரி. நாங்கள் அதுக்கு மேலே சட்னிக்கு மேலே கொட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தாளிதான் முடிஞ்சு சட்னியும் ரெடி. இப்போ வந்து நாங்கள் தோசையும் எல்லாம் சுட்டுட்டோம். ஆனால் சுட்ட குறை மாவும் இருக்குது. ஓகே, எங்களுக்கு தாளித்து முடிஞ்சது. இப்போ வந்து நாங்கள் அதுக்குள்ள போட போகிறேன். பாருங்கோ, உங்களுக்கு ரெடி ஆயிட்டுது பார்த்தீங்களோ. கலந்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ரெடி. இது ஓகே, இது எங்களுக்கு முடிஞ்சது. இதை வச்சு மூடி விடுவோம். ஓகே, இப்போ வந்து திருப்பி நான் தோசையை தான் ஒன்று சுட போகிறேன். ஒன்று என்ன 2 சுட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கோ, எல்லாமே சுட்டு நல்லா ரெடியாக வச்சிருக்கிறேன். பாருங்கோ, இன்றைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வர வேணும். அதான் இன்றைக்கு சாப்பிட்டு முடிக்க போகிறேன். பார்த்தீங்களா, அப்பம் புரும்பா இருக்குது, தக்காளி சட்னி புரும்பா இருக்குது. பார்த்தீங்களா, அப்பம் எல்லாம் சும்மா அந்த மாதிரி நல்ல மெதுமை. திருப்பியும் காட்டுறேன் பாருங்க, நல்ல சூப்பர் மெதுமை. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நல்ல பின்னாடி எல்லாம் பேகி நல்ல சூப்பர். இதே மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அப்பம் வச்சாச்சு உண்டு. மற்றது வந்து தோசை, எங்கட ரவை தோசை. பார்த்தீங்களா, ரவை தோசை எப்படி இருக்காண்டு சூப்பர் நல்ல மெதுமை. இப்போ வந்து பாருங்க, தக்காளி சட்னி விடுறேன் பாருங்கோ. கடுங்க, நம்ம வந்து கிணக்க விடையில இப்போ இந்த உங்களுக்கு நேரம் இருக்கு. இப்போ வந்து சாப்பிடலாம் நேரம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு 6:30 தான் நைட் சாப்பாடு. எப்படியும் 8:30க்கு சாப்பிடுவோம். இப்போ வந்து நான் இதை வீடியோ முடிக்கிறதுக்காக சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, சுற்றி காட்டுனீங்க எப்படி இருக்கண்டு சூப்பர் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் மடியெல்லாம் வச்சு போட்டு ஒரு கையால் பிக்க போகிறேன். சூப்பர், பார்த்தீங்களா எப்படி மெல்லிசாக இருக்கண்டு. இங்கே காடுங்க, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுனா சும்மா கடி வடை சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பர். இங்கே காட்டுங்க, இங்கே சூப்பர் எப்படி இருக்கண்டு. பார்த்தீங்க, இப்படி சாப்பிட்டா சும்மா இதமாக இருக்கும். உழைப்பு புளிப்பு எல்லாம் நல்லா இருக்கும். சூப்பர். அப்போ உண்மையாக நல்லா இருக்கும். உண்மையாக நல்லா கிடங்க. கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நல்லா வேறுங்க. மெதுமை எப்படி மெதுமைன்னு பார்த்தீங்களோ, ஆடுது அப்படியே மெதுமை. இது வந்து கூட நேரம் தோசையா, கிட்டத்தட்ட தோசையும் அப்பவும் உண்டு தான். என்னென்னு சொன்னால் ஒரே டேஸ்ட் சூப்பர். உண்மையா நான் சட்னியை வந்து கொஞ்சமாக விட்டுட்டேன், காணாது எனக்கு. சூப்பர் நல்லா இருக்கா, மூடி விடணும். சூப்பர் அப்பம் தரமா கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க. இன்றைக்கு சின்ன ஆள் வேறு இன்றைக்கு அங்காள பந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்களா பெரிய ஆக்கள் வந்து அங்காள நிற்கிறார். சத்தியமா நல்லா கிடக்கு, உண்மையா நல்லா கிடக்கு. நான் நெச்சதொட்டரே தான் சாப்பிடலாமண்டு சரி இதோட 2 போட்டு சாப்பிட்டு விட்டாலும் முடிஞ்சது போல அடாக்கு.
அந்த கடலை பருப்பு கடிவடை சும்மா அந்த மாதிரி அந்த சொர்க்கம் தெரியுமாண்டுவாங்களே அதே மாதிரி கிடாது. உண்மையா நல்லா கிடாது, சூப்பரா இருக்கு. அங்காள தானும் சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க 2 வைக்கலாம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். வேர்க்குது, முதல் சாப்பிட்ற இதே நல்லா வேர்க்குது. ஓகே, இவ்வளவுதான். அவர் அங்காளன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். சிரிப்பும் காட்டினோம். தெரியும், நான் சாப்பிட்டு இப்படி ருசிச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட அங்காளன்னு சிரிச்சு கொண்டிருக்கிறேன், சீப்பு காட்டி கொண்டிருக்கணும். தம்பி சத்தம் போடக்கூடாது. ஓகே, வாங்க. எனக்கு பேருங்க இவ்வளவு சாப்பிடும். இந்த சம்பல் காணாது, இந்த சம்பல் சாரி எனக்கு சம்பளே வருது சட்னி பேருங்க காணாம இருக்கு. திருப்பியும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோமே அது அங்கடாக்கு. ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதுக்கு முன்ன வந்து நீங்க இதே மாதிரி கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க, கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அங்க வேறுங்க அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார். நான் திருப்பி எனக்கு பாத்தீங்களோ? ஓகே, பாய், டாடா.